கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த வாரத்தின் முதல் நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நல்ல வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் கொடுத்த நேரடியான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், மனிதர்களாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால நாம் 2 பேர் அல்லது 3 பேர் கூடினாவே போதும், அங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் மனுஷன் வாசம் செய்கிற அந்த இடத்துல அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இருக்கிற இடத்துல என்ன குறை இருக்கும்? அந்த கல்யாண வீட்டில், ஒரு கல்யாண வீட்டில் அங்கே இருந்தார். அங்கே இருந்த குறை மாறிச்சு. முற்றிலுமே அந்த இடத்த அப்படியே தலைகீழாக மாற்றிவிட்டது. பேதுரு என்ற வீட்டிற்கு அங்கே இருந்தார். மாமி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால், சுகமானால். சகை வீட்டில் இருந்தார். அங்கே அவனுடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டானது. அவனும் ஆபிரகாமினுடைய குமாரனாக மாற்றப்பட்டான். இப்படி எங்கே எல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே சுகம் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே வெற்றி உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆறுதல், சுகம் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த இடம் எங்கே? நாம் கூடி வருகின்ற இடம்தானே. இன்றைக்கும் அருமையான இந்த வார்த்தை கேட்டிருக்கின்ற தெய்வ பிள்ளையே, தெய்வ ஜனமே, நீங்கள் குடும்பமாக ஒன்று கூடுங்களேன். உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற திருச்சபையை நோக்கி புறப்படுங்களேன். அங்கே நம் நடுவிலே ஆவியானவர் இருக்கிறார். அவர் இருக்கின்ற இடத்தை நாம் தான் உருவாக்குகிறோம். அவர் எல்லா இடங்களிலுமே இருக்கிறார். நாம் கூடி வந்தால் போதும், நம் நடுவிலே அவர் வந்து விடுகிறார். ஆகவே அவர் வந்தார்னா யாரையும் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். ஆகவே அவர் இருக்கின்ற இடம், நாம் கூடி வருகின்ற இடம், அதுவே நம்முடைய திருச்சபை. ஆகவே இன்றைய ஆலயத்துக்கு புறப்பட்டு போங்கள். குடும்பமாக செல்லுங்கள், தனியாக செல்லுங்கள், குழுவாக செல்லுங்கள், எப்படியாவது ஆலயத்துக்கு செல்லுங்கள். அங்கே அவர் இருக்கிறார். உங்களுடைய குறை நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய குறை நிறைவாகும். உங்களுடைய பலவீனம் மாறி புது பலன் உண்டாகும். வியாதி விலகும். இப்படி எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான அத்தனை விதமான வழிவாசல்கள் இன்னைக்கு திறக்கப்படும், ஓப்பன் ஆகும். ஆகவே உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றே இந்த காலை நேரத்தில் புறப்பட்டு போங்கள். உங்களுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். புது பலன் அடைவீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெற்றியோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்தட்டும். பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னார், சொன்னபடி செய்கிறார். ஆகவே நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு ஒன்று கூடி இன்றைக்கு திருச்சபை நோக்கி போகிறோம். எங்களுடைய நடுவில் ஆவியானவர் எழுந்தருளி பலத்த காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி. ஒருவராகிலும் இந்த சத்தத்தை கேட்குறவங்க ஆராதனைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. இந்த வாரத்தின் முதல் நாளில் எந்த விதத்தில் அசட்டை செய்யாதபடிக்கு கர்த்தரை தேடக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய ஒரு முழு மனதோடு புறப்பட்டு செல்லட்டும். வரும்போது வெற்றியோடு வரட்டும். எல்லா விதமான ஆவிக்குரிய, பூமிக்குரிய சகல நன்மைகளை பெற்று பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. மனதார் ஒவ்வொருவர் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.